நிகழ்ச்சி என்னவென்றால் நம்முடைய தீம், நம்முடைய தலைப்பை அதை ரிமைண்ட் பண்ணுகிற ஒரு ஆங்கில ஒரு பாடல். பிஹோல்டு, பிஹோல்டு என்றால் நோக்கி பாருங்கள், அந்த மேல் நோக்கி பாருங்கள் என்று சொல்கிற ஒரு கோரஸ் பாடல். ஆகவே அதை மேல் நோக்கி பாருங்கள் என்றும், பின்பாக கீழே பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் என்று ஆங்கிலத்தில் தான் அது வருகிறது. டோன்ட் லுக் டவுன், கீழே பார்த்தால் ஏமாந்து போவீர்கள். ஆல் த டைம்ஸ் லுக் அப், மேலே பாருங்கள் என்றும். வாட் இஸ் தட் ஃபைனல் பாயிண்ட், கடைசியாக உள்ள அந்த பகுதி என்னவென்று சொல்வீர்கள்? வாட் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட், கடைசி பகுதி என்னவென்று சொன்னால், ஐஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் அபவ் ஒன்லி, மேலான மாத்திரமே பார்ப்பதற்கு ஃபிக்ஸ் பண்ணி வைத்ததை போல் வாழுங்கள் என்று சொல்கிற ஒரு ஆங்கில கோரஸ். பாத்தியா டேனியலு, நம்ம புது வருஷ தலைப்பு, நம்ம கண்ணை மேல் நோக்கி பார்க்கணும். ஆமாம் ஜோஸ்பா, இனிமே நம்ம கீழே பார்த்து ஏமாறக்கூடாது, சரிதானா? மேல பாரு, மேல பாரு, அப்படி டக்கு டக்குன்னு நம்ம இதயத்தை தட்டுகிறார். ஒரு சகோதரிகள் சேர்ந்து இணைந்து பாடுகிற ஒரு நன்றி படைப்பு. என்னுடைய நிகழ்ச்சி, இந்த பாடல் நிகழ்ச்சி கருத்து என்னவென்று சொன்னால், தெய்வத்துவத்தினுடைய பரிபூரணம் இயேசுவுக்குள் இருந்தது என்பதுதான். இப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு விரும்புவது என்னவென்று சொன்னால், பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறதை போலவே நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்கீர்கள். அப்படி அர்த்தம் என்ன? இயேசுவுக்குள் அந்த பரிபூர்ணம் இருந்ததை போலவே யூ ஆல்சோ சுட் ஹேவ் தட், உங்களுக்குள் தான் அந்த தெய்வத்துவம் இருக்க வேண்டும் என்ற பாடல். அந்த பாடலில் உள்ள சில பின்னணிகள் என்னவென்று சொன்னால், இன்றைய உலகத்திலே தேவ சாயல், தேவனை போல் மாறுவோம் என்றெல்லாம் அனைவர் பேசுகிறார்கள். பிராக்டிஸ், அதை கை கொண்டு வாழ்வதில்லை. அதை கை கொண்டு வாழ்வதற்கு இயேசுவை போல் அவர் மாம்சத்தில் நாட்களெல்லாம் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் செய்து இந்த ஜெப வாழ்க்கையும் அவரிடத்தில் இல்லை. ஜெபித்து மாற வேண்டும், தேவன்தான் உதவி செய்ய வேண்டும், அபிஷேகிக்க வேண்டும். இந்த தேவனை சார்ந்து கொண்டு தேவனை தேடி அந்த ப்ராக்டிக்கல் லைஃபை வாழ்கின்ற மக்கள் குறைந்து போய்விட்டார்கள். அதை எல்லாம் குறிப்பிட்டு சொல்கின்ற பாடல் தான் இந்த பாடல். அண்டு நன்றி சமர்ப்பணம்.
இருக்க கண்டோ, அவருக்குள் ஞானம் மீட்பு தூய்மை பொற்கிஷ வைப்பாய் கண்டோ. விசுவாசத்தில் மெத்த உறுதிப்படுவோ, இயேசுவின் சாயலை அணிந்திருப்போ. விசுவாசத்தில் மெத்த உறுதிப்படுவோ, இயேசுவின் சாயலை அணிந்திருப்போ. அவரோடு மரித்துயிர்த்தெழுந்தே மகிமையாய் மலர்ந்திருப்போ. சிஸ்டர் ஷெரில், இயேசுவோடு மரித்து, அதாவது அவரை மாதிரி நம்ம பாவத்துக்கு நாம் மரித்து பாவத்தை ஜெயித்து உயிர் பெற்றது போல வாழுகின்ற நம் விசுவாச ஜீவியம் எவ்வளவு பெரிய சுவிசேஷம்! ஆமா சிஸ்டர், அந்த வாழ்க்கை தான் மேலானதை தேடுற ஜீவியம். அதுக்கு நாம இந்த நன்றி மலர நம்ம ஆண்டவருக்கு தருவோமா? அவரோடு மரித்துயிர்த்தெழுந்தே மகிமையாய் மலர்ந்திருப்போ. மேலானவைகளை நாடுவோ, மேலோகவாசிகளாயிருப்போ. அவரோடு மரித்துயிர்த்தெழுந்தே மகிமையாய் மலர்ந்திருப்போ. தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசுவில் இருக்க கண்டோ, அவருக்குள் ஞானம் மீட்பு தூய்மை பொற்கிஷ வைப்பாய் கண்டோ. இயேசுவை எந்நாளும் சேவிப்போம், வேதத்தின் முன்னே நடுங்கி நிற்போம். இயேசுவை எந்நாளும் சேவிப்போம், வேதத்தின் முன்னே நடுங்கி நிற்போம். சொல் செயலாலும் அனுதின வாழ்வில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பார்த்தீங்களா சிஸ்டர், வேத வாக்கியமெல்லாம் தெரிஞ்சு கை கொள்ளலேண்டா அந்த ஜீவியம் ஒன்றுமே இல்லை. இந்த எச்சரிப்பை நாம் சபையில் பெற்று வாழ்ந்தது மேலான பாக்கியம் இல்லையா? உண்மைதான் சிஸ்டர். அதனால தான் பரிசுத்த ஆவியை பெற்று அந்த பலத்தோடு வாழணும்னு நம்ம சபையில் அடிக்கடி போதிக்கிறாங்க. வாங்க வாங்க, இந்த நன்றியின் நல்ல மலரையும் ஆண்டவருக்கு படைப்போம். சொல் செயலாலும் அனுதின வாழ்வில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போ. மேலானவைகளை நாடுவோ, மேலோகவாசிகளாயிருப்போ. சொல் செயலாலும் அனுதின வாழ்வில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போ. தெய்வத்துவத்தின் பரிபூரணம்
சிஸ்டர், மேலான இயேசுவின் சாயல தேடுகிற யாவரும் மேல் நோக்கி ஜெபிக்கிற ஜெபஜீபியும் இல்லாம அது முடியாதுங்கிற உத்தம கிறிஸ்தவம் நம்ம சபையில தொடர்ந்து கேக்குறோமே. உண்மைதான் சிஸ்டர். ஜெபம் இல்லாமல் ஜெயமில்லை என கூறிய பரிசுத்தவான்களின் வாசகங்களை நம்ம சபை பத்திரமாய் பாதுகாத்து வைத்திருப்பதை எண்ணி கர்த்தரை துதிப்போம் சிஸ்டர். ஜெபதூபம் ஸ்தோத்திரத்தோடே ஜெயமாக வாழ்ந்திருப்போ. மேலானவைகளை நாடுவோ, மேலோகவாசிகளாயிருப்போ. ஜெபதூபம் ஸ்தோத்திரத்தோடே ஜெயமாக வாழ்ந்திருப்போ. தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசுவில் இருக்க கண்டோ. அவருக்குள் ஞானம், மீட்பு, தூய்மை, பொக்கிஷ வைப்பாய் கண்டோ. இந்த உலக வாழ்க்கையிலே வருடங்கள் என்று ஆரம்பிக்கிற ஒரு பகுதி பிகினிங், ஆரம்பம் என்று சொல்வது ஒரு அற்புதமான ஒரு பகுதி. ஒரு திருமணம் என்று சொன்னால் அது ஆரம்பம் என்று சொல்கிற அந்த நாள். ஒரு வீடு கட்டி நாம் உள்ளே போகிறோம் என்று சொன்னால் அந்த புது வீட்டிற்குள் போகிற அது புதுமனை புகுவிழா என்று எல்லோரும் கொண்டாடுகிறதை போல் அது ஒரு நல்ல ஆரம்பம். ஒருவன் படிக்க போகிற அவனுடைய கல்லூரி என்றால் அது முதல் கல்லூரிக்குள் போவது அவனுக்கு ஒரு நல்ல ஆரம்பம். இவ்வாறு ஒரு புதிய வேலைக்கு சென்றால் அவன் வேலைக்குள் பிரவேசிப்பது ஒரு ஆனந்தம். அதுபோல் எல்லோருக்குமே இந்த புத்தாண்டு என்று சொல்வது, அது கிறிஸ்தவர்களோ முஸ்லீமோ அல்லது இந்துக்களோ அல்லது ஜைன மதத்தினரோ அல்லது வேறு எந்த ஜாதியினரோ எந்த மொழியினரோ அவர்கள் அதை வைத்து அவர்கள் அவ்விதமாய் தன்னுடைய நல்ல ஆரம்பத்தை அவர்கள் எல்லோரும் கூறி அதை வாழ்த்தி எத்தனையோ வாட்ஸ்அப்பில் அதை செய்தியிலே அதை அனுப்பி வைக்கிறார்கள் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் நாம் நேற்றைய தினம் அந்த 1ஆம் தேதியை வாழ்த்துக்களை கூறியிருப்போம். அது யாராக இருந்தாலும் என்ன, என்னுடைய நண்பன், என்னுடைய வீட்டார் அல்லது பக்கத்து வீட்டார் அல்லது தன்னுடைய வியாபாரத்தில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் அந்த வாழ்த்துக்களை நாம் சொல்லுகிறோம். ஆனால் அதுபோன்ற வாழ்த்துக்களிலே வருகின்ற நல்ல வார்த்தைகளையும் வைத்திருக்கிறோம். உங்கள் வீட்டிற்கு நலம் உண்டாவதாக, உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக என்றெல்லாம் கூறி அந்த வாழ்த்துகின்ற அந்த வாழ்த்துக்கள் இந்த பூமியிலே நாம் பரஸ்பரமாக அதை நாம் செய்தாலும் அதெல்லாம் அநேக விதத்திலே நிலைத்து நிற்பதில்லை. நீங்கள் கூறிய வாழ்த்துக்கள் நிலைத்து நின்றிருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய போனவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் அகன்று விடக்கூடாது, அகலாமல் இருந்திருக்க வேண்டும். அவளுடைய மகிழ்ச்சி என்று சொல்வது அது மாறாமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவையெல்லாம் மாறி போகிறதை பார்க்கும் பொழுது பின்பு அடுத்த ஒரு நீர் வரும்பொழுது தான் அதை ஒருவருக்கொரு அதை பரிமாற்றம் செய்து கொள்வதை போல் சொல்லத் தொடங்கிறார்கள். அதை வாழ்த்துக்களாக சொல்கிறார்கள். வரட்டும் என்று எண்ணி தான் அதை சொல்கிறார்கள். ஆனால் அது வருவதோ அல்லது அவரிடத்தில் தங்கியிருப்பதோ இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே இயேசு பெருமானிடத்திலே வந்த பொழுது அவர் அந்த யோவான் ஸ்நானன் என்று அவர் முன்னோடியே வந்த ஒரு தாசனை வைத்து பேசும்போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, மிக ஆச்சரியமான ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். என்ன சொன்னார்? பரத்திலிருந்து வராவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று தான் சொன்னார். ஆகவே இந்த புது வருடத்தை கொண்டாடியிருந்திருக்கலாம், அல்லது மகிழ்ச்சியாக நாம் விருந்து படைத்திருக்கலாம், அல்லது நாம் புத்தாடை உடுத்தியிருக்கலாம். எல்லாம் செய்து அதை முடித்து நாம் வைத்திருந்தாலுமே கூட ஒன்றை மனுஷன் மறந்து விடுகிறான். அது என்னவென்றால், ஒன்றும் இந்த பூமியிலே இருப்பது நல்லதே இருந்தாலும் நல்ல வாழ்த்துக்களாக இருந்தாலும் கூட நிலைத்து நிற்பதே இல்லை. அது அனைத்தும் பரத்திலிருந்து தான் வர வேண்டும். ஆகவே அந்த யோவான் ஸ்நானகன் அந்த நாட்களில் அவன் சொன்ன அந்த வார்த்தையானது, அதோ அங்கே ஒரு சிலர் நன்மைகளை செய்கிறார்கள், அவர்களும் நன்மையாகத்தானே செய்கிறார்கள் என்று சொல்வதை போல் ஒரு பகுதி நேரத்தில் அதெல்லாம் இல்லை. உண்மையை கேளுங்கள். அது என்னவென்றால், பரத்திலிருந்து வராவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான்.
கோலாகலமாய் நாம் 1ஆம் தேதியை முடித்து நாம் கொண்டாடி வந்திருந்தாலுமே கூட இறைவன் அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் பெற்றது அனைத்தும் நலமாக இருக்கலாம், நல்ல சொக்காய் நல்ல புது ட்ரெஸ்ஸை உடுத்திருக்கலாம், ஒரே சந்தோஷம் ஆலயத்திலே அங்கே எந்த ஆலயமாக இருந்தாலும் அங்கே ஒரு புத்தாண்டு ஒரு வாழ்த்துக்கள், அந்த மகிழ்ச்சி கொண்டாட்டம் விருந்துகள் என்றெல்லாம் இருந்தாலும் அது இன்று உங்களுடைய நிலைமையை பாருங்கள் என்று தான் கேட்கும். இன்று நீங்கள் அதை பத்திரமாக வைத்திருக்கிறீர்களாம், அதே போலவே நாளையும் அது பத்திரமாக வைத்திருந்திருக்க வேண்டும். ஆகவே பரத்திலிருந்து வராவிட்டால் நிலைத்து இருக்கக்கூடிய நேற்றும் அந்த 1ஆம் தேதியும் இன்றும் இந்த 2ஆம் தேதியும் 3, 4, 5 என்று 302 நாட்களும் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரு வாழ்த்துக்கள், ஒரு ஆசீர்வாதமான ஒரு பரத்தின் வாழ்த்துக்கள். அவர் கொடுத்தால் பரத்திலிருந்து ஒன்று வராவிட்டால் பெற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே நேற்று சமாதானம் அல்லது அவ்வப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சமாதானம் என்று சொல்வது இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அதை அன்று ஒரு மகிழ்ச்சியாக நாம் செய்துவிட்டு நாம் போகிறோம். அந்த சமாதானம் நிலைத்து நிற்பது இல்லை. தெய்வ சமாதானம் என்று இருக்கிறதே அது ஒன்று தான் நிலைத்து நிற்கும். அதைத்தான் தெய்வம் சொன்னார், நான் தருகின்ற சமாதானம், பரத்திலிருந்து தருகின்ற சமாதானம் ஒருவனும் அவங்களை எடுத்துக்கொள்ள மாட்டான். நான் தருகின்ற சந்தோஷம் பரத்திலிருந்து வந்திருக்கும் என்று சொன்னால் அதை ஒருவனும் அதை பறித்து கொள்ள மாட்டான். யாக்கோபு என்ற புத்தகத்தில், இந்த வேத புத்தகத்திலே இந்த திவ்ய வார்த்தை இவ்வாறு கூறுகிறது. அந்த யாக்கோபு அந்த 1ஆம் அதிகாரம் கூறுகின்ற அந்த வார்த்தையிலே அதை இயேசு பெருமான் தெய்வம் அதை எடுத்து அதை அவர் கூறினார். எந்த நன்மையான ஈவும் நன்மை என்று இருந்தால் இட்ஸ் ஓகே. இந்த உலகத்தில் நன்மை என்று இருக்கிறதை போல் அல்ல, இருக்கத்தான் செய்கிறது. அவர் எல்லாம் இருந்தாலும் கூட பரத்திலிருந்து வரக்கூடிய அது அழியாத நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற அந்த உன்னதத்திற்குரிய தெய்வத்தினுடைய நன்மைகள் நமக்கு இறங்கி வர வேண்டும். எந்த நன்மையும் நீ எண்ணிக்கொள்கிற எந்த நன்மையும் இந்த வாழ்க்கையிலே நன்மை வேண்டும் என்று கேட்கிற 365 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற நேரத்திலே கடைசியில் நின்று, இறைவா என் வாழ்க்கையிலே நன்மை இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே என்று புலம்பின் இருக்கிற அந்த காலம் வந்துவிடக்கூடாது. அது எப்பொழுதும் அந்த நன்மை தங்கியிருக்க வேண்டும் என்றால், இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நன்மை தங்கியிருந்திருக்க வேண்டும் என்றால் ஒரு மனுஷன் மேலே பரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். பரத்திலிருந்து தான் அந்த நன்மை வர வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்கள், ஆடம்பரங்கள், அவனுடைய சொத்துக்கள், பத்துக்கள் அத்தனையுமே வீணானது. உலகத்தினுடைய சிநேகம் கூட வீணானது. ஏன் தாய் தகப்பனுடைய அன்பும் கூட நிபந்தனைக்கு உட்பட்டது. சில சமயம் அப்படியெல்லாம் உலகத்தில் நாம் பார்க்கிறோமே. ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளை பஞ்ச காலத்திலே 2 தாய்மார்கள் பேசி கொண்டார்கள் என்று வேத புத்தகத்திலே ஒரு நிகழ்ச்சியை எழுதியிருக்கிறது. இன்று உன் பிள்ளையை கொடு, நாம் கொன்று தின்று விடுவோம், நாளை என் பிள்ளையை நான் கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகின்ற தாய்மார்கள் கூட இருக்கிறார்கள். தாய் தன் பாலனை மறப்பாளோ என்று சொன்னால் மறக்கத்தான் செய்வாள். ஆனால் நான் மறப்பதில்லை என்று தெய்வம் சொன்னார். அதுபோன்று இந்த பூமியில் இருக்கக்கூடிய சிநேகம், பாசம், பந்தம் அனைத்தும் பொய்யானது. அதெல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. ஒரு வீட்டிலே ஒரு பெண் அழுது கொண்டு இருந்ததை நான் பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், இது போன்ற ஏதோ ஒரு நிகழ்ச்சி, கிறிஸ்துமஸ் ஏதோ ஒரு நிகழ்ச்சியிலே என்னுடைய பெற்றோர்கள் நான் திருமணமான பிறகு என்னை சரியாக அவர்கள் விசாரிப்பதில்லை. என்னுடைய தங்கச்சி வீட்டிற்கு அவர்கள் ஏராளமாய் அங்கே உள்ள குடும்பத்திற்கு நல்ல புது ஆட்டைகளை வாங்கி கொடுக்கிறார்கள், எனக்கு அவ்வளோ தூரம் செய்வதில்லை என்று சொன்னால், என்ன காரியம் அப்படி செய்யக்கூடும் என்று கேட்டால் ஒரே காரணம் என்று சொல்வதற்கு கொஞ்சம் தயங்கி சொன்னதை போல் சொன்னார்கள், நான் கருப்பாக இருக்கிறேன், என் தங்கச்சி சிவப்பாக இருப்பார். இது என்ன கொடுமை? ஒரு வீட்டிலே ஒரு பிள்ளை சிவப்பாக இருப்பது என்பதற்காக ஒரு சிநேகம், ஒரு பிள்ளை கருப்பாக இருப்பதற்காக இன்னொரு சிநேகமா? இதுபோன்று எதையோ ஒன்றை வைத்து பாகுபாடு காட்டுகின்ற ஒரு தாய் இருக்கிறான் பாருங்கள், ஒரு தந்தை இருக்கிறான் பாருங்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், என்னை விட தெய்வத்தை விட ஒரு மனுஷன் தாய் தகப்பன் அன்பை மேலென்று அவன் எண்ணினான் என்று சொன்னால், இந்த மண்ணுக்குரிய வாழ்க்கையைத்தான் அவன் பெற்றிருக்கிறான். நிரந்தரமான அந்த அந்த அன்பை, தெய்வ அன்பை, பரத்திலிருந்து வரக்கூடிய பரமபிதாவின் அன்பை கண்டுகொள்ளவில்லை என்றுதான் இயேசுபிரான் அவர் குறிப்பிட்டு கூறினார். பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் மாயையாக இருக்கிறது. காட்டுகிற அன்பு எல்லாம் எதையோ ஒன்றை சார்ந்து தான் இருக்கிறார்களே அல்லாமல் நிஜ அன்பு இருப்பதில்லை. மனுஷன் அப்படித்தான் இருப்பான்.
அதைத்தான் வேதம் சொன்னது. அதை நீங்கள் நம்பி வாழாமல் பரமபிதாவை என்னை நம்பி வாழுங்கள், என்னிடத்திலே அன்பு கூறுங்கள். நான் உங்களை நேசிக்கிற நேசம், தாய் தகப்பன் நேசம் விலகினாலும் கூட என்னுடைய நேசம் மாறாது என்று அவர் சொன்னாரே, அதுபோன்று தெய்வ நேசத்தை அவன் பெற்றிருந்திருக்க வேண்டும். அவன் பெற்றிருக்கிற சமாதானம் என்று சொல்வது எல்லாம் சௌக்கியமாக இருக்கும் பொழுது சமாதானம். அந்த சௌக்கியம் கொஞ்சம் குறைந்து விட்டது என்று சொன்னால் உடனே அந்த சமாதானம் போய்விடும். எல்லாம் பாக்கெட்டில் இருந்தால் சமாதானம், பாக்கெட்டிலிருந்து கொஞ்சம் கீழே விழுந்து விட்டால் சமாதானம் போய்விடும். மகிழ்ச்சி என்று சொல்லுவது அவன் புசிக்கின்ற அந்த உணவிலே அவன் ஐஸ்கிரீமோடு சாப்பிடுவது ஒரு மகிழ்ச்சியை போல் தோன்றும். இந்த ஜாய்ஃபுல், இந்த டிலைட்டட் ஐஸ்கிரீம் என்றெல்லாம் சொல்கிறார்கள், மகிழ்ச்சி ஊட்டும் ஐஸ்கிரீம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் ஒரு மனுஷன் இந்த பூமியில் வைத்திருக்கிறான். ஆனால் ஒரு சூழ்நிலை ஒன்று வரும்பொழுது, அவர்கள் சாதாரண ரசமும் துவையிலும் சாப்பிடக்கூடிய நிலையில் வரும்பொழுது அந்த மகிழ்ச்சி அவனை விட்டு போய்விடுகிறது. எங்கே போனது அவனுடைய முதலில் பெற்றிருந்த மகிழ்ச்சி? ஒன்றும் இந்த பூமியிலே மனுஷன் நிரந்தரமாய் வாழ்ந்து பெற்றுக்கொள்வது இல்லை. ஆகவே புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று ஆளுக்கொன்றாய் நாம் அதை போற்றி அதை சொல்லி கொண்டாலும் நிரந்தரமான அந்த வாழ்த்துக்கள் என்பது பரத்திலிருந்து உண்டாக வேண்டும். மனுஷன் எத்தனையோ காரியங்களை அவன் வைத்திருக்கிறான் என்று அந்த 2 பேர் என்ற அந்த புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார். அவர் என்ன ஒன்று சொல்லுவார் தெரியுமா? திவ்ய சுவாபம் வேண்டும் என்று சொல்வார். சுவாபம் என்று சொல்வதை பரத்திலிருந்து வருகின்ற தேவன் தருகின்ற திவ்ய சுவாபத்தை அவன் பெற்று வாழ வேண்டும். என்ன திவ்ய சுவாபம்? அவன் நல்ல தெய்வ விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். பின்பு தெய்வத்திடமிருந்து வருகின்ற அந்த தைரியத்தையும் ஞானத்தையும் உடையவனாய் அவன் வாழ்கிறான். எந்த சூழ்நிலையையும் அவன் தைரியத்தை இழக்க மாட்டான். அவன் எவ்வளவு கொடுமையான நேரங்கள் வந்தாலும் தைரியத்தை இழக்காத அந்த தைரியத்தையும் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஞானத்தையும் அவன் பெற்றிருப்பான். அழியாத அவைகளை சொல்லிவிட்டு ஒவ்வொன்றையும் அதை சொல்ல ஆரம்பிப்பார். இச்சையடக்கம் என்று அவர் சொல்லுவார், சாந்த குணம் என்று சொல்லுவார், பொறுமை என்று அவர் சொல்லுவார், நீடிய தயவு என்று சொல்லுவார். இவையெல்லாம் சகோதர அன்பு கூட்டி வழங்குங்கள் என்று, தெய்வத்தோடு உள்ள வாழ்க்கை கூட்டி வழங்குங்கள் என்று ஏன் சொன்னார் என்று சொன்னால், அதைத்தான் மனுஷன் சேர்த்து வைக்க முடியும். மற்றவையெல்லாம் அவன் வைத்திருப்பதை போல் இருக்கின்ற அவன் பொறுமையெல்லாம் நிற்பதில்லை. அது பொறுத்து பார்ப்பான், பின்பு அவன் ஆத்திரப்படுவான், கோவப்படுவான், சண்டை போடுவான், போய்விட்டது. அந்த மனுஷிக பொறுமை, மனுஷனுக்குரிய பொறுமை இருக்கத்தான் செய்கிறது. இந்த பூமியிலே ஒரு பொறுமை இருக்கிறதா? பூமியில் பொறுமை என்று மனுஷன் வைத்திருக்கிறான். ஆனால் அழியாத பொறுமை வேண்டும் என்று சொன்னால் அந்த பொறுமையை பரத்திலிருந்து தெய்வத்திடமிருந்து அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சந்தோஷத்தை அவன் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்வதே போல உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு நற்செய்தி விளங்கும் அந்த மகிழ்ச்சி என்று சொல்கின்றதெல்லாம் பரத்திலிருந்து இயேசு பெருமான் கொண்டு வந்தது என்று இந்த வேத புத்தகத்திலே அவர் பிறந்த பொழுதே அதையெல்லாம் கொண்டு வந்து மனுஷருக்கு அதை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. மனுஷன் மேல் பிரிய வைத்து அத்தனையும் கொடுப்பதற்கு ஆசையா என்றார். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு இவ்வளவாகி தந்து நம்மை அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறதே, அதை மனுஷன் மறந்து பரத்திலிருந்து பார்த்து அவன் நிஜமானதை பெற்றுக்கொள்ள அவனுக்கு இஷ்டம் இருப்பதில்லை. மண்ணுக்குரியவனாகவே அவன் வாழ்ந்து கீழான வேலையை அவன் தேடி அதெல்லாம் பெற்றுக்கொண்டதே போல் நினைத்து கொண்டு அவன் வாழ்கிறான். ஒன்றும் அவன் சேர்த்து வைப்பதில்லை. நேற்று சமாதானமாக கொஞ்சம் இருந்தீர்களே, நீங்கள் 1ஆம் தேதி நன்றாக நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு வாழ்த்துக்களை சொல்லி பட்டாசு வெடித்ததில்லை, இன்று ஏன் இப்படி சண்டை போடி என்று சொன்னால் அவ்வளவுதான். அவன் பெற்ற அந்த சமாதானம், அந்த மகிழ்ச்சி எல்லாம் அந்த ஒரு நாள் அந்த பண்டிகையை தான் வைத்து கொண்டான். அது நிலைத்திருப்பது இல்லை. ஏன் அது நிலைத்து நிற்கவில்லை? பரத்திலிருந்து வர வேண்டும் என்ற ஒன்றை அவன் நோக்கி பார்ப்பது இல்லை. ஆகவே இந்த மாலை வேளையிலே இறைவனுடைய நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, பல ஆண்டுகளாக இதை கேட்கிற அநேக சகோதரிகள் குடும்பங்கள் உண்டு என்று எங்களுக்கு தெரியும். அவள் வந்தே சொல்லுவார்கள், நாங்கள் உங்களுடைய செய்திகளை, உங்கள் சொல்லுகின்ற இறைவார்த்தையை நாங்கள் வீடுகளிலிருந்து அமர்ந்து கேட்கிறோம், மாடியில் அமர்ந்து கேட்கிறோம், வாசலில் உட்கார்ந்து கேட்கிறோம், தெளிவாக எங்களுக்கு கேட்கும் என்று கிட்டத்தட்ட ஒரு அரை பரலாம் தூரத்தில் இருந்த மக்கள் எல்லாம் எங்களிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களும் அதை சொல்லி மகிழ்ந்து இருப்பதை நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே இறைவனுடைய நற்செய்தியை பெற்றுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த புது ஆண்டிலே ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் பழையதை போல் வாழ்ந்து விடாதீர்கள். நீங்கள் பழையது என்று சொன்னால் இந்த உலகத்திலே, இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய, இந்த பூமியில் இருக்கக்கூடிய, இந்த கீழான இருக்கக்கூடிய அந்த பகுதியை தேடுவீர்கள் என்று சொன்னால் ஏமாந்து போவீர்கள்.
இந்த உலகத்தினுடைய கீழான பகுதியை தான் அந்த 1ஆம் தேதியை நீங்கள் கொண்டாடினீர்கள். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னீர்களே, அது நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னார். அது அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தலையை உயர்த்தி, இறைவா நீ எனக்கு தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதைத்தான் அந்த வேதத்தில் வாசித்தோம். பரத்திலிருந்து வராவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று இயேசு பெருமான் அங்கே யோவான் ஸ்நானகன் என்று சொல்கிற அவனோடு பேசிய அந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டது. அதே போலவே எந்த நன்மையும் அழியாது இருப்பதற்கு பேர் தான் நன்மை. ஒரு நாள் அவன் ஒன்றை நான் கொடுக்கிறேன், ஒரு நாள் அவன் பதிலுக்கு எனக்கு கொடுக்கவில்லை என்றால் ஒரு அரைந்து விடுகிறேன். அதுபோன்று நிலைத்து இருக்கிற ஒரு நன்மையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரத்திலிருந்து வராவிட்டால் ஒரு நன்மையை அவன் பெறமாட்டான். அந்த யாக்கோபு எழுதியிருக்கிறதை போலவே எந்த நன்மையும் இந்த ஜோதியன் தெய்வ பிதாவிடத்திலிருந்து இறங்கி வர வேண்டும். அப்பொழுது அது உள்ளத்திலே தங்கும், சேர்த்து வைக்க தொடங்கலாம். சமாதானத்திற்கு மேல் சமாதானம். போன வாரம் உள்ள சமாதானத்திற்கு மேல் இப்பொழுது அதிக சமாதானம். போன வாரம் இருந்த சந்தோஷத்தை விட இன்று அதிக சந்தோஷம். போன வாரம் இருந்த பொறுமையை விட இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறான். முதல்ல வைத்திருந்த பொறுமையை போய்விட்டது என்றால் சேர்த்து வைப்பது என்று எங்கே இருக்கிறது? அவனுடைய பொறுமை மண்ணிலே வைத்திருக்கிற எல்லோரும் கொஞ்சம் காட்டுகிறார்களே, பொதுவான அது மனுஷனுக்குரிய நற்குணம், அவ்வளவுதான். பின்பு அவன் பொறுத்து பார்ப்பான், ஆத்திரம் அடைவான், வெடித்து எரிமலை போல் அவன் மாறிவிடுவான். அதுபோன்று வைத்திருந்தால் சேர்த்து வைப்பது எங்கே இருக்க முடியும்? பரத்திலிருந்து வந்தால் அதை எந்த நன்மையும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகின்ற அப்படின்னால் அந்த இச்சையோடைய அந்த பொறுமையோடைய தேவபக்தியையும் அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சேர்த்து வைப்பான். இப்படி நீங்கள் சேர்த்து வைத்தால் பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் போகிற அந்த பிரவேசம் இருக்கிறதே என்று அடுத்த வசனங்களை சொல்லுவார். நீங்கள் மகிழ்ச்சியோடு உள்ளே பிரவேசிக்கலாம். ஏனென்றால் பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து வைக்கிற மனுஷன் உள்ளே பிரவேசிப்பான். அவர்கள் எங்கே சேர்த்து வைத்திருக்கிறார்கள்? ஒன்றும் இல்லையே. இருந்த சந்தோஷம் போய்விட்டது, இப்போ நேற்று இருந்த சமாதானம் போய்விட்டது, முன்னாலே கொஞ்சம் பொறுமை போல் வைத்திருந்தால் கொஞ்சம் பல்லை கடித்து இருந்ததெல்லாம் போய்விட்டது, எல்லாம் ஒன்றுமில்லை. அப்படி இருதயத்திலே பார்த்தால் ஒன்றும் இருப்பதில்லை. பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று மேலே பார்த்து சேர்த்து வைக்க சொன்னார். அப்படி செய்தால் உங்கள் இருதயம் எங்கே இருக்குமோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கும் என்று சொன்னாரே. உங்கள் இருதயத்திலே பரலோகத்தை கொண்டு வந்துவிட முடியும், அங்கே தான் சேர்த்து வைக்கவும் முடியும். பாருங்கள் உங்கள் இருதயத்தை, ஏதாவது சேர்ந்து இருக்கிறதா? நேற்று சமாதானமாக இருந்ததெல்லாம் பணம் காசுக்காகத்தான் சமாதானமாக இருந்தீர்கள். இப்பொழுது கஷ்டம் என்று வரும்பொழுது சேர்த்து வைத்திருக்கிறீர்களா? நேற்று இருந்ததெல்லாம் எல்லோரும் நல்ல கலகலப்பாக இருந்த பொழுது நல்ல பொறுமை இருந்தது போல் தோன்றியது. இன்று யாரோ சிலருடைய வேறுபாடு வந்தவுடன் ஏன் பொறுமை இழந்தீர்கள்? ஏன் ஆத்திரம் அடைகிறீர்கள்? ஏன் கோபம் கொண்டீர்கள்? ஏன் கொலைவரி கொண்டது? ஏன் உங்களுக்கு தாறுமாறான எண்ணங்கள்லாம் வந்து கெட்ட மனுஷன் வாழ்கிறதை போல வாழ துணிந்து கொண்டீர்கள்? அதோடு சேர்த்து கொண்டு நான் ஆசீர்வாதம் பெற்றேன் என்று சொல்லுவதா? அதை தெய்வம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த மண்ணுக்குரிய காரியம் ஒன்றாவிலும் சேர்த்து வைக்க இயலாது. அது பூச்சி அரித்துவிடும், துரு அரித்துவிடும் என்று இயேசு சொன்னார். பூச்சியும் துருவும் இருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் மனுஷன் வாழ்கிறான். ஆனால் எந்த துருவும் அழிக்காது, பூச்சியும் அரிக்காது. அது பரலோக பொக்கிஷமாய் அவன் வைத்திருப்பான் என்று சொன்னால் he is a blessed man. அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், he is a blessed பிரதர், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷி என்று மாறிவிடுவார்கள். இந்த அற்புதமான இந்த வாழ்க்கையை நாம் யாவரும் பெற்றுக்கொள்ளத்தான் இந்த இயேசு பெருமான் கொண்டு வந்த புத்தாண்டு, ஒரு புதிய ஆண்டை நமக்கு யாவருக்கும் தந்திருக்கிறார். இனி முதலாவது நாம் விழிப்படைந்து நன்மையான ஈவுகளை அண்ணாந்து பார்த்து தெய்வமே என்று கூப்பிட்டு, இயேசு பெருமான் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். நீ எப்பொழுது தெய்வத்திடத்தை கூப்பிட்டாலும் ஜெபம் செய்தாலும் வானத்தை அண்ணாந்து பார்த்து பரமண்டலங்கள் இருக்கிற என் பிதாவே என்று சொல்லுங்கள். கீழே குனிந்து கொண்டு சொல்லாதீர்கள். அது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய காரியங்கள், மோகங்கள் அனைத்திற்கும் ஒரு அதிபதி ஒருவன் இருக்கிறான், உலகத்தின் அதிபதி என்று பெயர். அவனை பார்த்து சொல்வதை போல் மாறிவிடும். நீங்களும் தலையை உயர்த்து பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நீங்கள் கூப்பிட்டு ஜெபம் செய்யுங்கள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதான் இறைவா, அது எனக்கு வேண்டும். பரத்திலிருந்து எனக்கு உணவு தர வேண்டும். நீர் கையினால் தருவதுதான் நிலைத்து நிற்கும். இந்த பூமியில் இயேசு பெருமான் சொன்ன பொழுது வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நான் என்று சொன்னார். என் உணவு கூட நீர் தந்திருந்தால் எனக்கு நோய் வராது. இந்த உலகத்தையே நம்பி நான் ஸ்வர்மா என்ன சொல்கிற அந்த அதை ஆர்டர் பண்ணுவது, இந்த ஹோட்டலுக்கு செல்வது, அந்த இதுக்கெல்லாம் செய்கிற ஒரு எல்லாம் நீங்கள் சாப்பிட்டால் நோய் உண்டாகிவிடும். ஹோட்டலுக்கு செல்வது தவறு ஒன்றும் இல்லை. ஒரு தேவை என்று வரும்பொழுது, ஒரு மகிழ்ச்சி என்று போகும்பொழுது அதை உறவினர்களோடு நாம் சேர்ந்து சாப்பிடுவது தவறு ஒன்றும் இல்லை. அங்கேயும் கூட இறைவா இந்த உணவை ஆசீர்வதித்தாரும், நீர் தந்ததாகத்தான் நான் இதை புசிக்கிறேன் என்று சொல்லி இருந்திருக்க வேண்டும். உணவு கூட பரமண்டல பிதாவே,
அன்றன்றுள்ள அப்பத்தை நீர் ஒருவர் தான் எனக்கு தர முடியும் என்று கேட்டிருந்திருக்க வேண்டும். அதுபோன்று அவன் கேட்டு அவன் வாழ்ந்திருந்தால் ஒவ்வொரு உணவையும் ஒவ்வொரு உடையையும் சின்ன சின்ன காரியத்திலையும் இறைவா நீ தந்தது என்று சொல்லி அவன் வாழ்ந்திருந்தால் அது ஒரு நாளும் அவனுடைய வாழ்க்கையிலே பொட்டரித்து போகாது. அந்த வைத்திருக்கிற அவன் ஆடம்பர அவனுடைய புடவைகள் ஆடம்பர அவனுடைய ஷர்ட் என்னென்னமோ என்றெல்லாம் இருக்கிறதை உலகத்திலே உள்ள அத்தனையும் பொட்டரித்து போய்விடும் என்று சொன்னாரே, அதுபோல் பொட்டரித்து போகாது, அது நிலைத்து நிற்கும். நல்ல நோயற்ற வாழ்க்கையை வாழ்வீர்கள். சாதாரண மனுஷன் அவன் ஆடம்பர உணவை சாப்பிடுவதற்கும் அன்றென்று அப்பத்தை ஒரு கஞ்சி அளவு அவன் சாப்பிடுவதற்கும் எவ்வளோ வித்தியாசம். இறைவா நீ தந்த இந்த கஞ்சிக்கு ஸ்தோத்திரம் என்று இறைவனை பார்த்து இறைவன் தந்ததாக எண்ணி அவன் வாழ்ந்திருந்தால் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்திருப்பான். அவன் என்ன சாப்பிடுகிறான் என்பதெல்லாம் பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. தெய்வம் தந்து வாழ்கிறான் என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கையில்தான் நோய் நொடி இல்லாமல் வாழ்கின்ற ஒரு அற்புதம் மறைந்து இருக்கிறது. இதுபோன்ற ஒரு சௌக்கியம், சமாதானம், நிறைவான ஒரு ஆண்டை நீங்கள் பெறுவதற்கு இப்பொழுது ஒரு நல்ல தீர்மானத்தை நீங்கள் எடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், குடும்பமாய் கேட்கிறவர்கள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் அனைவருமே இந்த நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள பரமண்டலுக்கு பிதாவே என்று மேலே அண்ணாந்து பாருங்கள். இறைவனை கூப்பிடுங்கள். இறைவனிடத்தில் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள். இறைவன் அத்தனையும் செய்வார். உங்களுடைய பாவம் உங்களை துரத்தி பிடிக்கிறது பாருங்கள், அதை கூட கேட்க வேண்டும். இறைவா பாவம் துரத்தி வருகிறதே, நான் கேள்விப்பட்டேன் இயேசு பெருமானை நீர் அனுப்பி பாவத்துக்கு நிவாரணம் தரும்படி அவர் எனக்கு ரத்தத்தை சிந்தினார் என்று எழுதியிருக்கிறதே, ஏன் எனக்கு பாவத்தை நிவாரணமாய் எனக்கும் தரக்கூடாது என்று கேளுங்கள். உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்களெல்லாம் அவர் சுகமாக்குவார் என்று வேதம் கூறுகிறதே. மன்னிப்பார், நல்ல வாழ்வை அவர் அளிப்பார். அத்தனையும் எங்கேருந்து வர வேண்டும் என்றால் பரத்திலிருந்து வர வேண்டும் என்ற உணர்வை கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் வாழ்ந்து விடுங்கள். அழியாத மாறாத நித்தியமான ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நன்மைகளையும் நீங்கள் யாவரும் பெறுவீர்கள். உங்கள் குணாதிசயம் மாற அது சேர்த்து வைத்து கொண்டே போங்கள். நேற்று இருந்தது எல்லாம் காற்றிலே பறந்ததை போல் போய்விடக்கூடாது. அது சேர்த்து வைக்கக்கூடிய பரத்திலிருந்து வந்திருந்தால் அது ஒழியவே ஒழியாது, ஒரு நாளும் ஒழியாது. அன்பு எனக்கு இருக்கிறது, இதை நான் செய்தேன் என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் வேதம் சொன்னார், வேதத்தில் சொல்லி எழுதியிருக்கிறது, நீங்கள் அந்த தெய்வ அன்பை பெற்றால் ஒழியே நிலைத்திருக்கக்கூடிய அன்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொன்னார், எல்லாவற்றை காட்டில் அன்பு பெரியது என்று கூறிவிட்டு அவர் என்ன சொல்லுவார், அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொன்னார். அப்படி ஒரு வாழ்க்கையை தேடுங்கள். இறைவா நீ தருகின்ற அன்பு எனக்கு இராவிட்டால் நான் என்னதான் அன்பு கூறினதை போல் உடலையே சுட கொடுத்து தியாகம் செய்ததை ஒன்றை செய்ததை போல் நான் காண்பித்தாலும் அதையெல்லாம் மனுஷனை நான் பிரியப்படுத்துவதற்கு எதையாவது ஒன்றை செய்து அந்த காலத்திற்கு ஒன்றை செய்வதை போல் செய்வார்கள். புது ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு துவைக்கிறாள், ஓடுகிறாள், கவனிக்கிறாள், அத்தனையும் அவள் செய்தாலும் கொஞ்ச காலம் கழித்து பாருங்களேன், அப்படி நிலைத்திருப்பதில்லை. மரியாதை செய்ததை போல் சொன்னவுடன் வந்ததை போல் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எப்படியே மாறிவிட்டு போகிறார்கள். எவ்வளவு தாறுமாறு கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்து கணவனை சீரழிக்கிற பெண் ஒரு மனைவியை மாறுகிறார்கள். அல்லது கணவன் ஆரம்ப நேரங்களிலே அவன் ஓடி போவன் என்ன வேண்டும் கேட்டவன் பின்பு அவன் கவனிக்காதே போல் அவன் மாறிவிடுகிறான். ஒன்றும் நிலைத்திருப்பதில்லை. தெய்வம் உங்களுக்கு ஒன்றை கொடுத்திருந்தால் அந்த அன்பு நிலைத்திருக்கும். ஒரு மனைவியின் அன்பு நிலைத்திருந்திருக்க வேண்டும், ஒரு கணவனுடைய அன்பு நிலைத்திருந்திருக்க வேண்டும். அது ஏனென்றால் அந்த ஊற்றுக்கண் இருக்கிறதே, பரத்திலிருந்து வருகின்ற தெய்வ அன்பு என்ற ஊற்றுக்கண் அது அவனுக்குள் ஊற தொடங்கிவிட்டபடினால் நிலைத்திருக்கும் அன்பை எந்நாளும் பெற்று வாழ்வான். இது போன்ற ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை நல்ல இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற இந்த 365 நாட்களையும் வாழ்ந்துவிட முடியும். தெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்துவிட முடியும். இதை இறைவனிடத்திலே கேட்டு எல்லோரும் பெற்றுக்கொள்ள இறைவன் அருள் புரிவாராக.